வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னி ராசிக்காக இந்த வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 11ஆம் ஜனவரியிலேருந்து 17ஆம் ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்களா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். சின்ன சின்ன தடைகள் வரும். அது எதுவும் கவலைப்படுற மாதிரியா இருக்காது. நீங்கள் நல்லபடியாக உங்களோட நடைமுறையை நீங்கள் கொஞ்சம் அணுகுமுறையெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக நல்லபடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இது நீங்கள் தடைகளெல்லாம் கடந்து வந்துடலாம். அதில் எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை தான் நடக்க போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில். வேலை இடத்துல உங்களோட பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகள் இது பண்ணிவிடுங்க, அதை பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நல்லபடியாகவும் நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதில் எந்த ஒரு பயமும் கவலையும் இருக்க தேவையில்லை. ஆனால் ஒரு வேலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் நீங்கள் அதிகமாக வச்சுட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வியாபாரம் செய்கிறவங்க மாதிரியான ஒரு இருக்கிறீங்க அப்படின்னா, வியாபாரத்தில் ஒரு நிலையான முன்னேற்றம் காணப்படும். அதில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அதாவது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை அவசியமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல புரிதல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல இருக்கும். இதே தான் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். இதை அமைதியாக பேசி தீர்த்துக்கணும். நல்ல புரிதல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். பிரதர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வரவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல வரபடியான பண வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்க தேவையில்லை. அதனால் சேமிப்பு சின்னதாக உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வேறு எந்தபடியும் ஒரு குழப்பம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்புலையோ குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எதுக்கு வரணும்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட்டு இந்த நரம்பு குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக உணவில் கண்ணா பின்னான்னு சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் கூடும் இந்த வாரம். அவங்க ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிதமான சிறப்பான ஒரு வாரமாக தான் இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, வணக்கம். கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு அது உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.